எப்படிங்க, எதுவுமே தெரியாதவங்கள கூட அழகா ட்ரெயின் பண்ணுவாங்க. லீடர்ஷிப் குவாலிட்டி, பஞ்சுவாலிட்டி, ரொம்ப ஒழுக்கமா இருப்பாங்க. நேரம் தவறாமை, ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், தன் உடம்ப தனியா பராமரிச்சுக்குவாங்க. ஆனா இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வழிகாட்டி அமைய மாட்டாங்க. அதே போல இந்த மகர ராசியை பொறுத்த பார்த்தீங்கன்னா அம்மா மாதிரியே மனைவி அமையும். அம்மா எப்படி கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி மனைவி அமையறதால தாயை போல் தாரம். இயற்கையாவே மகர லக்னம் மகர ராசியில பிறந்தவங்க அவங்களுடைய வாழ்க்கை முறையும் அவங்க வாழ்ற விதம், நடந்துக்கிற விதம், பேசுற விதம் எல்லாம் அடுத்தவங்க அட்ராக்ட் பண்ணும், ஈர்ப்பு கொடுக்கும். ஆனா எப்படி இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். அழகா கைட் பண்ணுவாங்க. ஒரு 10 பேர்த்த வந்து ஒரு டீம் கொடுத்துட்டீங்கன்னா பார்த்தா 100 ஆக்குவாங்க, 100 1000 ஆக்குவாங்க, லட்சம் கூட ஆக்குவாங்க. அந்த குவாலிட்டியும் குவான்டிட்டியும் மகரத்துக்கு மட்டுமே பொருந்தும். மகர லக்ன ராசிக்காரங்க ஒருத்தரை விரும்புறாங்க அப்படின்னா அவங்க தாங்க ரியல் ஹீரோ. நீதாப்பா எனக்கு எல்லாமே அப்படின்னு ஒரு வார்த்தை வரும்போது இந்த மகர லக்னம் ராசி அப்படியே உலகமே அதுதாங்க அவங்களுக்கு. உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள். மகர லக்னம் மகர ராசி. இந்த மகர லக்னம் மகர ராசி வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷருக்கே 10, சனி பகவானுடைய ஆட்சி வீடு, குரு பகவானுக்கு நீச்ச வீடு, செவ்வாய் பகவானுக்கு உச்ச வீடுங்க. பாதகாதிபதியே உச்சம் பெறுகிறார் மகரத்தில், என்ன எதிரியே நீச்சமாகிறார் இந்த வீட்டுக்குள்ளார. அதே போல பாதகாதிபதியான நட்சத்திர பாதம் அவிட்டம் உள்ளே இயங்குதுங்க. அஷ்டமாதிபதி கிரகம் சூரிய பகவான் உத்திராத நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்டம், இந்த 3 நட்சத்திரம் உள்ள இயங்கிட்டு இருக்குங்க. சரி இயங்கட்டும். காலபுருஷருக்கு 10 ஜீவன கிரகம் இல்லையா? இந்த ஜீவன கிரகம் சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா தன் வீட்டுக்கு 4ஆம் இடத்துல போய் நீச்சம் அடைஞ்சிடுறாரு. பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா சுக்கிர பகவான், முழுமையான யோகாதிபதி. பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல வந்து இங்க உச்சம் அடைகிறார், 9ஆம் இடத்துல போய் நீச்சம் அடைகிறாருங்க. எப்படி? இவர்களுக்கு பஞ்சமாதிபதி. சரி, அவர்கள் எப்படி இருக்கும்? எண்ணம், மனம், செயல், சிந்தனை எல்லாம் சரியா இருக்கும். ஒரு களிமண்ணை கொடுத்தீங்கன்னா கூட அழகா சிலை செஞ்சிருவாங்க. எப்படிங்க, எதுவுமே தெரியாதவங்களை கூட அழகா ட்ரெயின் பண்ணுவாங்க. லீடர்ஷிப் குவாலிட்டி, பஞ்சுவாலிட்டி, ரொம்ப ஒழுக்கமா இருப்பாங்க. நேரம் தவறாமை, ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், தன் உடம்ப தனியா பராமரிச்சுக்குவாங்க. ஆனா இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வழிகாட்டி அமைய மாட்டாங்க. வழிகாட்டி அமைய மாட்டாங்க. சொல்லி கொடுத்த குருவால நிச்சயம் காயம் உண்டு. கற்றுக் கொடுத்த குருவால பிரச்சனை உண்டு. கரெக்டாக ஸ்டாண்டிங்கை கூட பவனம் பண்ண முடியாது. இவங்க சின்ன சின்ன தவறும் செய்வாங்க. ஆனால் 42, 43 வயசுக்கு மேலதான் மகர ராசி நல்ல வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நீ எந்த நட்சத்திரம் பிறந்திருந்தாலும் அவ்வளோக்கா சிறப்பில்லை. படிப்புக்காக போராடும், சாப்பாட்டுக்காக கூட கஷ்டப்பட்டிருப்பாங்க. நீங்க போட்ட உழைப்பு உங்களுக்கு முழுமையான பலன் கொடுத்துருக்காது, வருமானத்தை கொடுத்துருக்காது. உங்களால உங்க குடும்பமும் சேர்ந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கும். அதே போல இந்த மகர ராசியை பொறுத்த பார்த்தீங்கன்னா அம்மா மாதிரியே மனைவி அமையும். அம்மா எப்படி கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி மனைவி அமையறதால தாயை போல் தாரம், தாம்பத்தியம் குறைவு. அந்த தாம்பத்தியத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தேடுவாங்க. அதன் மூலம் தேவையில்லாத அவமானத்தையும் சந்திக்க நேரிடும். கவனமாக இருக்கணும். எதிர்பாலனத்தோடு வெளியே பழக்க வழக்கங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா சனி பகவான் எங்க நீச்சம் அடைகிறாரு, தன் வீட்டுக்கு சுகஸ்தானத்து. அந்த சுகாதிபதி இங்க உச்சம் அடைகிறாரு. ஒருத்தரை பார்த்துக்குவாங்க. உங்களை எல்லாத்துக்கும் பிடிக்குங்க. இயற்கையாவே மகர லக்னம் மகர ராசியில பிறந்தவங்க அவங்களுடைய வாழ்க்கை முறையும் அவங்க வாழ்ற விதம், நடந்துக்கிற விதம், பேசுற விதம் எல்லாம் அடுத்தவங்க அட்ராக்ட் பண்ணும், ஈர்ப்பு கொடுக்கும். ஆனா எப்படி இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப கவனமா இருக்கும். ஆனா இவ சிக்கனா இருப்பாங்க. தேவையில்லை செலவெல்லாம் பண்ண மாட்டாங்க. அது நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது. ஆனா நிறைய பேர்த்துக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே பேலன்ஸ் தானே.
இந்த மகர வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செவ்வாய் பகவான் பாதகாதிபதி உச்சமாறதுனால, கூட யார் வந்து சேர்றாங்களோ அவங்க சீக்கிரம் விலகி போயிடுவாங்க. அது நட்பா இருக்கட்டும், உறவா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், ஏதோ ஒரு காயப்படுத்துவாங்க. வீடு கட்டுறதுக்காக இவங்க போராடணும். நல்ல வீடு அமையறதுக்கு போராடணும். கனவு இருக்கும். இப்படி அமையணும், அப்படி அமைச்சுக்கோன்னு கனவு இருக்கும். ஆனா, சொந்த பந்தத்துக்கிட்டயும், அம்மா அப்பாகிட்டயும் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் தேவையில்லாததெல்லாம் வாங்கணும். என்ன திட்டுங்க. என் வீட்டுக்கார திட்டாதீங்க. என்ன வேணா சொல்லுங்க. பெத்த வீட்ல பேசுறது, பொறந்த வீட்ல பேசுறது. என் குழந்தைங்க எதுவும் சொல்லாதீங்க. ஆணா இருக்கு அப்படின்னு என்ன திட்டுங்க. என் நம்பி வந்திருக்காங்க சொல்லாதீங்க. விட்டு கொடுக்க மாட்டாங்க. நட்பு ரீதியான உறவு வந்து அழகா இயங்கிட்டு இருக்கும் மகரத்துக்கு. விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் அந்த வாழ்க்கை துணையே சில நேரங்களில் உங்களை புரிந்து கொள்ளாமல் காயப்படுத்தும். நிறைய வலி வேதனையை கொடுக்குங்க. இவங்களுக்காகவா சப்போர்ட் போட்டோம், இவங்களுக்காகவா பறிஞ்சு பேசணும், இவங்களே மூஞ்சில கரிய பூசுறாங்களே. மகரத்தை பொறுத்தளவுக்கு எல்லாருமே பதம் பார்ப்பாங்க. சுத்தி இருக்கிற எல்லாருமே பதம் பார்ப்பாங்க. மாற்றுக்கருதே கிடையாது. சந்திச்சுதான் ஆகணும், அனுபவிச்சுதான் ஆகணும். இருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. இதே மகரத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஒரு குவாலிட்டின்னு கேட்டிங்கன்னா, சொல்லி தராங்க பாருங்க. இவங்க கற்றுக் கொடுக்குற வித்தை அவ்வளோ அழகா இருக்குங்க. அழகா கைட் பண்ணுவாங்க. ஒரு 10 பேர்த்த வந்து ஒரு டீம் கொடுத்துட்டீங்கன்னா 10 100 ஆக்குவாங்க, 100 1000 ஆக்குவாங்க, லட்சம் கூட ஆக்குவாங்க. அந்த குவாலிட்டியும் குவான்டிட்டியும் மகரத்துக்கு மட்டுமே பொருந்தும். பர்ஃபெக்ஷன். நான் இப்படிதான் இருக்கணும். லைஃப் ஸ்டைல் யூனிக்கா இருக்கணும். அது நல்லா இருக்கும். என் மகனுக்கு ஒரு ராசியாரே ஜாதகங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு வருத்தப்படாம, ஒரு மன அழுத்தம் இல்லாம உங்களுடைய வாழ்க்கை பயணம் டெய்லியும் முடியாதுங்க. ஏதோ ஒரு டைம் ஒரு நாளாவது பழைய விஷயம் நினைப்பாங்க. இந்த காலகட்டம் இந்த பாதிப்பு வந்துச்சு, யாரோ ஒருத்தர் நினைவுபடுத்துவாங்க. பழைய விஷயம் ஒரு நாள் சிந்திக்காம இருக்க மாட்டீங்க. அதுதான் மகரம். இந்த மகர ராசியை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா, சில கிரக சேர்க்கை வந்து கவனமா இருக்கணும். ஏன்னா புதன் வந்து 6 9 வராரு. அப்ப புதன் பகவான் பாருங்க, மேஷத்தை வந்து உட்காரக்கூடாது. மேஷத்திலையும் விருச்சிகத்திலையும் புதன் வந்து உட்கார்ந்துட்டார் அப்படின்னா ரொம்ப சிரமம். ரொம்ப ரொம்ப சிரமம். ஏன்னா செவ்வாயுடைய வீடு. புதன் பகவான் 6 9 நட்புகள் மூலமாக கண்டிப்பா பாதிப்பு இருக்கும். அதே புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுசுல வந்து உட்காந்துட்டாரு அப்படின்னா சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஆனா கும்பத்துல இருந்தாலும் பிரச்சனை தான். கும்பத்துல இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை தான். ஏன்னா புதன் புத்தி இல்லையா, மற்றவங்களுக்காக தானே வேலை செய்யும், உங்களுக்காக யோசிக்காது. வீடு கட்டுங்க அனுப்பிங்க, ஆனா கட்ட முடியாது. அதை சார்ந்த ஒரு விஷயம் அழுத்தம் இருக்கும். சரி, அடுத்து பாருங்க, உங்களுக்கு 7ஆம் இடமா வந்து சந்திர பகவான் வராரு. சந்திர பகவான் தானே மனசு. அப்ப 7வது லைஃப் பார்ட்னர், நட்பு, சமுதாய பந்தம், அந்த நட்சத்திரம் முழுமையா இயங்கிட்டு இருக்குங்க. திருவோணம். அப்போ சந்திரன் கிட்டீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன வேணும் பண்ணிக்கலாம், நான் இருக்கேன் சப்போர்ட்டுக்கு. உங்களுடைய மனோதிடம் இருக்கு பாருங்க, அதுதான் உங்களை வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்கு. சந்திர பகவானுடைய பலம் ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்களுக்கு. அதே சந்திர பகவான் வீட்டுல கடகத்துல வந்து குரு உட்கார்ந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆட்டிடுவார். ஏதோ ஒரு டிப்ரெஷனுக்குள்ள கண்டிப்பா வந்து இருப்பீங்க. நல்ல தூக்கம் வராது. நல்ல தூக்கம் வராது. யாரெல்லாம் உங்களோட பழகுறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் எதிரி. அவளுக்கு கடன் வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த காசு நீங்க வாங்கவே முடியாது. நட்புகளுக்கு பொருளாதாரத்தை கொடுத்தாவோ, பண வர்த்தகம் பரிமாற்றம் செஞ்சாவோ, கையெழுத்து போட்டு வாங்கி கொடுத்தாவோ, அது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மன அழுத்தம் இருக்கு, மிகப்பெரிய அழுத்தம். அதனால மகர ராசி பிறந்தவங்க நட்புக்கும் லைஃப் பார்ட்னர் இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாதுங்க, உங்களால முடியும்னா செய்யுங்க, கையில இருந்தா கொடுங்க. மற்றபடி மற்றவங்ககிட்ட வட்டிக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா வட்டி கட்டியோ வழி ஆகணும். நீங்க வட்டிக்கு கொடுக்கறது கொஞ்சம் கவனமா கொடுங்க. வட்டி தொழில் பண்றவங்களும் கொஞ்சம் கவனமா செய்யணும். அந்த விஷயங்களும் அழுத்தம், போராட்டம், கசப்பு எல்லாம் இருக்கும். சரிங்களா? ஏதோ ஒரு விஷயம்
வாழ்க்கைய ரோல் மாடலாக எடுத்துட்டு ஓடணும். மற்றவங்க எக்ஸாம்பிளாக இருக்கணும். எல்லாத்துக்கும் பிடிக்கும் உங்களை. ஆனால் நீங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கிறது அப்படிங்கிறது ரேர். அவங்க ஹீரோ. மகர லக்ன ராசிக்காரங்க ஒருத்தரை விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்க தாங்க ரியல் ஹீரோ. அப்படி இருக்கும். ஆனால் இவங்க விரும்புகிற ஒருத்தர் நட்பாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம், தொழில் ரீதியாக இருக்கலாம், குருவாக இருக்கலாம், நல்ல வழிகாட்டியாக இருக்கலாம், கணவன் மனைவியாக கூட இருக்கலாம். மகர லக்ன ராசிக்காரங்க ஒருத்தரை விரும்பி இருக்காங்கன்னா அவங்க தான் ஹீரோ ஹீரோயின். அவர்களும் இவங்களை விரும்பினாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கைக்கு என்னெல்லாம் மைனஸ் ஆச்சோ எல்லாம் கிடைச்சிருங்க. இவங்க டூல் எங்கே இருக்கு? எல்லாத்துக்கும் இவங்களை பிடிக்கும். ஆனால் இவங்களுக்கு பிடிக்கணும் இல்லையா ஒருத்தரை? அந்த ஒரு நபர் அவர்களையும் இவர்கள் தாங்கினால், பா நீதாப்பா எனக்கு எல்லாமே அப்படின்னு ஒரு வார்த்தை வரும்போது இந்த மகர லக்னம் ராசி அப்படியே உலகமே அதுதாங்க அவங்களுக்கு. ஏன்னா எல்லா இடத்துலையும் காயப்பட்டிருக்கும், அடிபட்டிருக்கும், வேதனைப்பட்டிருக்கும், எல்லாரும் இது பண்ணுறாங்களே. ஆனால் தன் ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கும் போது ஒரு கெத்து இருக்கும் தெரியுங்களா? அடிபட்டாலும் மண்ணை தொடச்சிட்டு போய்த்தே இருப்பாங்க. அந்த ரியல் ஹீரோஸ் இவங்க தான். ஆனால் இவங்களை பிடிச்சவங்களுக்கு இவங்க பிடிக்குது அப்படின்னா இவங்க வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு ஏதோ ஒரு விஷயம் கொண்டு போகும். அதுதான் சிறப்பு அவங்களுக்கு. சரி, உங்களுடைய வாழ்க்கையை நான் சொன்ன விஷயம் இருக்கான்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. நான் சொன்ன எச்சரிக்கையாகவும் பார்த்துக்கோங்க. விஷ் யூ குட் லக். உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள்.